பெருநாள் காலத்தில் தீபகற்ப மலேசியாவிலிருந்து சரவாக், சபா மற்றும் லபுவான் செல்லும் விமானங்களுக்கு குறைந்த கட்டண நிறுவனமான ஏர் ஏசியா 400 ரிங்கிட்டுக்கும் குறைவான ஒருவழி கட்டணத்தை வழங்க முன்வந்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் இன்று அறிவித்திருக்கிறார். மார்ச் 28 முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை 90க்கும் மேற்பட்ட இரவு நேர விமானங்களில் 16,000 இருக்கைகளுக்கு ஏர் ஏசியா குறைந்த கட்டணத்தை வழங்குகிறது. அனைத்து மலேசியர்களுக்கும் விமான பயணத்தை இன்னும் அணுகக்கூடியதாக மாற்றுவதற்கான எங்கள் பணியில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்று அவர் கூறினார். அதிக டிக்கெட் விலைகள் குறித்த புகார்களுக்கு பதிலளிக்கும் வகையில் அரசாங்கம் வழங்கிய விமான கட்டண மானியங்களை ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். ஏர் ஏசியா போன்ற முக்கிய தொழில் நிறுவனங்களுடன் நெருக்கமாக பணியாற்றுவதன் மூலம் நாங்கள் தொடர்பை மேம்படுத்துகிறோம், பயண செலவுகளை குறைக்கிறோம், இறுதியில் மக்களின் நல்வாழ்வை மேம்படுத்துகிறோம் என ஏர் ஏசியாவின் இந்த ஆண்டிற்கான 2வது நிலையான கட்டண விமான முயற்சியை தொடக்கி வைத்த பிறகு அவர் இத்தகவலை வெளியிட்டார். இந்த நிகழ்வில் ஏர் ஏசியாவின் தலைமை செயல் அதிகாரி ஃபாரி மாஸ்புத்ராவும் கலந்து கொண்டார். கோலாலம்பூர் மற்றும் கூச்சேங், சிபு, பிந்துலு அல்லது மீரி, அதேபோல் ஜோஹர் பாரு மற்றும் கூச்சேங் மற்றும் சிபு இடையே ஒரு வழிக்கான விமான கட்டணம் 328 ரிங்கிட்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் மற்றும் கோத்தா கினாபாலு, சண்டகான் அல்லது தாவாவ், அதேபோல் ஜோஹர் பாரு மற்றும் கோத்தா கினாபாலுக்கு இடையிலான விமான டிக்கெட்டும் 388 ரிங்கிட்டில் கிடைக்கவிருக்கின்றது. AI எனும் செயற்கை நுண்ணறிவு திறனும் விழிப்புணர்வும் அனைத்து மக்களையும் சென்றடைய வேண்டியது அவசியம். இல்லையில் நாம் அனைவரும் இலக்கவியல் அசுர வளர்ச்சியில் பின்தங்கி விடுவோம் என இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ நினைவுறுத்தியுள்ளார். இலக்கவியல் யுகம் ஏற்படுத்தும் பெரும் மாற்றத்தை எதிர்கொள்ள அனைவருமே தயாராக வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற வளாகத்தில் 2 நாட்களாக நடைபெற்று வரும் AI கண்காட்சியை பார்வையிட்ட பிறகு அவர் அவ்வாறு கூறினார். மலேசியா மைக்ரோசாப்ட் நிறுவனம் இலக்கவியல் அமைச்சோடு இணைந்து AI அலுவலகம் மற்றும் அரசாரா இயக்கத்தின் ஒத்துழைப்போடு இந்த கண்காட்சியை நடத்தியது. வரும் காலத்தில் 8 லட்சம் மலேசியர்களுக்கு AI திறன் பயிற்சிகளை மைக்ரோசாப்ட் நிறுவனம் இலக்கவியல் அமைச்சோடு இணைந்து வழங்கும் முயற்சியில் இறங்கியிருக்கிறது. அதற்கு முன்பாக AI விழிப்புணர்வும் அதனை அறிந்து புரிந்து மக்களுக்கு எடுத்து இயம்பும் திறனை நாட்டு தலைவர்கள் கொண்டிருப்பது கட்டாயமாகும். அந்த நோக்கத்திலேயே இந்த AI கண்காட்சி நாடாளுமன்றத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டதாக கோபிந்த் சிங் கூறினார். இந்த கண்காட்சியில் மைக்ரோசாப்ட் நிறுவன உயர் அதிகாரி கணேஷ்குமார் சரளமான தமிழில் AI பற்றிய முக்கிய விவரங்களை விளக்கினார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கண்காட்சியில் கலந்து கொண்டு AI தொடர்பான விளக்கங்களையும் பெற்றுக் கொண்டனர். கிளாங் வேலி மக்களே, வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏயான் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கோர் இப்பொழுது தொடங்கியாச்சு 2 மார்ச் வரை. 80க்கும் அதிகமான நாட்டின் புகழ்பெற்ற மற்றும் வைரலான ஃபுட் வெண்டர்ஸ், 100க்கும் அதிகமான வெரைட்டி வைரல் ஃபுட்ஸ். பானிபூரி ஃபெஸ்டிவலில் 50 விதமான பானிபூரி, குனாஃபா ஃபெஸ்டிவலில் 30 விதமான குனாஃபா, 20 விதமான பிரியாணி, சீஸ் நாச்சோஸ், சீஸ் போப்பியா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் மற்றும் பல. ஏயான் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கோர், திரண்டு வாருங்கள். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். அன்வாரின் ஒற்றுமை அரசாங்கம் மலேசியாவுக்கு சிறந்த தேர்வு என்பதோடு பிரதமர் 16வது பொது தேர்தலுக்கு பின்னரும் நாட்டை தொடர்ந்து வழிநடத்துவார் என்ற டத்தோஸ்ரீ நஸ்ரி அசீஸின் கருத்தை அம்னோவின் தலைவர் டாக்டர் அஹ்மத் ஜயீட்டும் ஆமோதித்துள்ளார். அன்வார் மீண்டும் தேர்தலில் வெற்றியை உறுதி செய்து 2வது தவணையாக பிரதமராக சேவையாற்ற வேண்டும் என அமெரிக்காவுக்கான முன்னாள் மலேசிய தூதர் நஸ்ரி விரும்புவதை தாமும் ஏற்றுக்கொள்வதாக துணை பிரதமருமான அஹ்மத் ஜயீட் கூறியிருந்தார். அது நஸ்ரியின் ஆசை மட்டுமல்ல, மடானி அரசாங்கத்தின் மீதான எங்களின் நம்பிக்கையும் அதுவாகும் என இன்று தஞ்சோங் சுராத்தோஸில் ஃபெல்க்ரா பர்ஹாட்டின் கோழி பண்ணை திட்டத்தை தொடக்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது ஜயீட் இதனை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பஹாங் மந்திரி பசாரும் அம்னோ உதவி தலைவருமான டத்தோஸ்ரீ ரோஸ்டி இஸ்மாயில் மற்றும் ஃபெல்க்ராவின் தலைவர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜஸ்லான் யாக்கூப் ஆகியோரும் கலந்து கொண்டனர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.
உள்நாட்டு ஊடகத்துறையில் சுய தணிக்கையை அனுமதிக்கும் 2024 ஆண்டின் மலேசிய ஊடக மன்ற மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த வரலாற்று பூர்வ மசோதா இன்று தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனிச்சிங் அவர்களால் 3வது வாசிப்புக்கு பிறகு குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாவின் கீழ் இம்மன்றம் தரங்களை நிர்ணயித்து ஊடகவியலாளர்களுக்கு நெறிமுறை மற்றும் பொறுப்பான தரங்களுடன் கொண்ட நடைமுறையை உருவாக்குவதை வலியுறுத்துகிறது. இந்த மசோதா மீதான விவாதத்தில் மொத்தம் 19 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த மசோதா முதல் வாசிப்புக்காக கடந்த ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்டது. 50 ஆண்டுகளுக்கு முன் 1973ஆம் ஆண்டு 2வது பிரதமர் துன் அப்துல் ரஸாக் ஊடக மன்றத்தை முன்மொழிந்ததாக மசோதாவை சமர்ப்பித்த போது தியோனிச்சிங் கூறியிருந்தார். மலேசிய ஊடக மன்றத்தை அமைப்பதற்கான மகஜர் கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்திருந்தார். அதன் பின்னர் ஊடக குழுவை அமைப்பதற்கான பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு 21 பேர் கொண்ட அமைப்பு குழுவால் 2020ஆம் ஆண்டு ஆகஸ்டில் மசோதாவின் வரைவு முடிக்கப்பட்டது. அமைப்பு குழு ஊடகத்துறையில் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் 26 முறை கூட்டங்களை நடத்தியிருக்கிறது. இதனிடையே மலேசிய ஊடக மன்ற மசோதா அரசாங்கத்திற்கும் ஊடகத்துறை பிரதிநிதிகளுக்கும் இடையிலான முயற்சிகள் மற்றும் ஒத்துழைப்பால் உருவானது என கூறிய தியோனிச்சிங் அமைப்பு குழுவில் தற்போது ஊடகத்துறையைச் சேர்ந்த 40 பிரதிநிதிகள் இடம்பெற்றதாகவும் தெரிவித்தார். இம்மசோதா நிறைவேற்றத்தை வெகுவாக வரவேற்ற தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபர்சில் அடுத்து இந்த மசோதா மேலவைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் மாமன்னரின் ஒப்புதலோடு நடைமுறைக்கு வரும் என குறிப்பிட்டிருந்தார். Undang-undang ini mula difikirkan pada tahun 1973. Maka apa yang kita laksanakan pada hari ini boleh dikatakan tertunda 52 tahun. Dan sekarang kita insya-Allah melangkah ke depan dan langkah seterusnya adalah untuk membawa Undang-Undang Majlis Media Malaysia ke Dewan Negara. Selepas itu kita jangkakan insya-Allah akan diperkenan oleh Kebawah Duli Yang Maha Mulia Seri Paduka Baginda Yang di-Tuan Agong dan diwartakan. Dan setelah dikuasakan nanti kita jangka lembaga pengasas akan dibentuk dan Majlis Media Malaysia kita harap menjelang tahun ini sekiranya sempat menjelang pertengahan tahun ini kita akan dapat wujudkan. டேஷ் எனப்படும் டாமன்சாரா ஷா ஆலம் அடுக்கு நெடுஞ்சாலையில் பெண்ணொருவர் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிள் காருடன் உரசியதால் 30 மீட்டர் உயர மேம்பாலத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டு அவர் உயிரிழந்தார். 30 வயதான அந்த பெண் நேற்று மாலை 6:50 மணியளவில் ஒரு வளைவை கடக்கும் போது அந்த விபத்து ஏற்பட்டதாக பத்தாலிஞ்சையா போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ஷருல் நிசாம் ஜஃபார் தெரிவித்தார். அவ்வளவு உயரத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டதில் சம்பவ இடத்திலேயே அந்த பெண் மரணம் அடைந்தார். தீயணைப்பு மீட்புத் துறையினர் அவரின் உடலை மீட்டனர். விபத்தை நேரில் பார்த்தவர்கள் அருகிலுள்ள போலீஸ் நிலையங்களை தொடர்பு கொண்டு விசாரணைக்கு உதவுமாறு ஷருல் நிசாம் கேட்டுக் கொண்டுள்ளார். முறையான பெர்மிட் இல்லாமல் 6 சுடும் ஆயுதங்கள் மற்றும் 200 தோட்டாக்களை வைத்திருந்த குற்றத்திற்காக இஸ்ரேலிய ஆடவனுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஒரு முதன்மை குற்றச்சாட்டையும் தேர்வு குற்றச்சாட்டையும் ஒப்புக்கொண்டதை அடுத்து காஜாங் சிறைச்சாலை நீதிமன்ற வளாகத்தில் 39 வயதான அவிதாம் ஷெல்லமுக்கு தனித்தனியாக 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. எனினும் கைதான நாளான 2024 மார்ச் 28ஆம் தேதியிலிருந்து அந்த தண்டனையை ஏக காலத்தில் அனுபவிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். 6 சுடும் ஆயுதங்களை வைத்திருந்ததாக கடந்த ஆண்டு ஏப்ரலில் கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை அவிதாம் அப்போது மறுத்திருந்தார். 2024 மார்ச் 26ஆம் தேதிக்கும் 28ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஜலன் அம்பாங்கில் உள்ள ஹோட்டல் அறையொன்றில் அந்த குற்றங்களை புரிந்ததாக அவிதாம் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். எனினும் குற்றச்சாட்டு திருத்தப்பட்டு அவன் வாக்குமூலத்தை மாற்றிக்கொண்டதை அடுத்து இந்த 7 ஆண்டுகள் சிறை விதிக்கப்பட்டுள்ளது.